அம்மா சென்னையிலேருந்து நினைச்சிருக்கீங்க பத்மா. நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சார். சார் என்னோட டாக்டர் கால் தான். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில சூளைமேடு இடத்துல இருந்து பேசுறேன். எங்கம்மா? சென்னையில சூளைமேடு சூளைமேட்ல இருக்கீங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் 11/4/2002. எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? 6:14 6:14 AM. எந்த ஊர்ல? இங்க சென்னையில தான் பிறந்திருக்காங்க. இது யாருடைய ஜாதகம்? என்னோட பொண்ணோட பேர் என்ன? பிரசாந்தி. பிரசாந்தி. அருமை. உத்திரட்டாதி நட்சத்திரம். புத்திசாலியான பொண்ணு, அறிவான பொண்ணு, அழகான பொண்ணு, குறுகிய நெற்றி, அடர்ந்த புருவம், இப்படிப்பட்ட லட்சணத்தோடு இருப்பாள். ஹேண்ட்ஸம் லுக்கு. இவளுக்கு கொஞ்சம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. நல்ல உத்தியோகமும் மேற்கொண்டும் படிக்கலாமா சார்? ஏன்னா இவளுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்ட மாட்டேங்குது. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், புதன் திசை நடந்துக்கிட்டு இருக்கு. இடம் விட்டு இடம் மாறுறதோ, ஊர் விட்டு ஊர் மாறுறதோ இந்த டிசம்பருக்குள்ளேயே நடந்துடும். சூளமேட்டில் எங்கே இருக்கீங்கம்மா? சூளைமேட்ல பெரியார் பாதை. ஒன்றும் கவலைப்படாதீங்க. சூளமேட்லேயே அம்மன் கோவில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஹைரோட்ல, சூளமேட் ஹைரோட்லேயே ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்கும். அரச மரத்தின் கீழே இருக்கும். ரொம்ப அற்புதமான திருக்கோவில். பெருமாள் கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமையில ஒரே ஒரு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வாங்க. முதல்ல இந்த பெண்ணுக்கு உத்தியோகமும் நல்ல எதிர்காலமும் அமையும். அற்புதமான வாழ்க்கை அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், தேங்க் யூ. சாந்தி, நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. வணக்கம், நான் ராஜபாளையத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. என் மக பேரு காயத்ரி. 21/8/1987 வெள்ளிக்கிழமை காலையில 11:32 பிறந்திருக்கா. வெரி குட். இப்போ எந்த ஊர்ல இருக்காங்க? அவங்க நாகப்பட்டினத்துல இருக்காங்க. நாங்க இருக்கிறது ராஜபாளையம். புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. கரெக்டா? ஆமாங்க சார். லக்னம் துலா லக்னம். என்ன 2 சமாச்சாரம் தான். திருமண வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியமும் குழந்தைகள் சம்பந்தமான கேள்விகளும். இதுதான் உங்களுடைய கேள்வி. ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கானா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சந்ததியும் நல்ல பேரனும் பேத்தியும் வந்தே தீரும். இப்ப அந்த குழந்தை எங்க இருக்கா? நாகப்பட்டினமா? நாகப்பட்டினத்துல இருக்காங்க. நீங்க திருவிழாடல் படம் பார்த்தீங்களா? இதோ இவங்க இங்க ஒரு காயத்ரி இருக்காங்க. நீங்க இந்த நிகழ்ச்சி அப்படியே பாருங்க. உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். உங்க மககிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கேன். ஆலய மணிக்கதவே தாழ்த்திரவாயின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. ஒருத்தர் பாட, ஒருத்தர் மூட. அந்த ஊர்ல இருந்து இந்த குழந்தை பேசுறாங்க. அந்த ஊர்ல மாணிக்க வாசகர் எழுதிய திருத்தலம் தான் அந்த தலம். திருவாசகத்தையே அருளியது. அங்க ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கு. அற்புதமான, ரொம்ப அபூர்வமானது. அம்மா, அந்த கோவில்ல போயிட்டு பாவக்காயும் அன்னமும் தானம் செய்யறதுக்கு பணம் கட்டிட்டு வாங்க. ஒரு 3 வாரத்துக்கு உண்டான பணம் கட்டிட்டு வாங்க. உங்க மகளுக்கு நல்ல சந்ததியும் நல்ல எதிர்காலமும் நல்ல கணவனும் நல்ல குடும்பமும் குடும்பத்துல உங்க ஊர்ல நாகப்பட்டினத்திலேயே அந்த பெண் இருக்கிற நாகப்பட்டினத்திலேயே நான் சொல்லி இருக்கேன். ஓகேங்களா? போயிட்டு செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்து மரகத நினைச்சிருக்கீங்க கோவையில இருந்து. நீங்க தொடர்ந்து சார் கிட்ட உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கலாம். பேசுறேன் சார். எங்க இருந்துமா? கோயம்புத்தூர் துடியலூர்ல இருந்து பேசுறேன் சார். துடியலூர் சார். கவலைப்படாதீங்க, சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 2/2/1990 சார். வெள்ளிக்கிழமை காலையில 8:10 சார். இது யாருடைய ஜாதகம்? என் பையன் சார், சுரேந்தர். என்ன பேரு? சுரேந்தர் சார். எப்படி சமாளிக்கிறீங்க சார்? நல்ல பையன் தான் சார், சமாளிக்கிறேன் சார். ஐயோ, நான் உங்க பிள்ளைய நான் ஒண்ணுமே சொல்லுங்க. நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைங்க. நான் சொல்றது எனக்கு உரிமை இருக்கா இல்ல தகுதி தான் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ரொம்ப ஆக்டிவ் பாய்ன்னு சொல்ல வந்தேன். நான் சொல்ல வந்தது வெரி ஆக்டிவ். இவனுடைய எதிர்காலமும் இவனது வாழ்க்கையும் எப்படி அமையும் அப்படிங்கறத இவனது கேள்வி. இவருடைய ஜாதகத்துல ஈசானீஸ்வரர்
ஈச்சானியா அது என்னது அது? ஈஸ்வரனா சார்? நம்ம விநாயகர். விநாயகர் தானே? ஈச்சனாரி என்ன சார். விநாயகர்? ஈச்சனாரி, கரெக்ட். ஈச்சனாரி, ஆமாங்க சார். ஈச்சனாரி, ஆமா. அந்த கோவில் உங்களுக்கு தூரமா பக்கமா? இல்ல சார், பக்கம் சார். துடியலூர் பக்கம் சார். அதுக்காக தான் சொன்னேன். சரி. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த ஈச்சனாரி கோவிலுக்கு இவர் வருவாரா? வருவார் சார், வருவார் சார். சரி, ஒண்ணு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை வீட்ல இருந்து சார் வேலை செஞ்சுட்டு இருக்காரு சார். வீட்ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காப்ல, சென்னையில இருந்து. வெரி குட் சார், வெரி குட். அந்த கோவில்ல போயிட்டு சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல ஒரு அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. ராகு காலத்துல பண்ண சொல்லுங்க. அந்த ஈச்சனாரி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தா, ஒரு முறை போயிட்டு வந்தா கூட போதும். நல்ல உத்தியோகம், திருமண வாழ்க்கை, மன நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், நல்ல ஐஸ்வர்யம், இது அத்தனையும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக விஜயா கௌரி அறந்தாங்கிலிருந்து இணைஞ்சிருக்கீங்கம்மா, நீங்க சார் கிட்ட பேசுங்க. சரி அம்மா வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. 1998 10ஆம் மாசம் 5ஆம் தேதி. 5ஆம் தேதி 10ஆம் மாசம் 1998. எத்தனை மணிக்குமா? வணக்கம் சார். வணக்கம்மா, எத்தனை மணிக்கு? 1:10 சார். 1 மணி 10 நிமிஷம் நைட்டு. இதுதான் பிரச்சனையே. திங்கக்கிழமை காலையிலயா? ஆமா ஆமா, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 1 மணி 10 நிமிஷம். வெரி குட். எந்த ஊர்ல பிறந்தாங்க? அறந்தாங்க. இப்ப எந்த ஊர்ல இருக்காங்க? இப்ப அறந்தாங்கல தான் சார் இருக்காங்க. என்ன பேரு? தினேஷ்குமார். தினேஷ்குமார். வேலையும் திருமண வாழ்க்கையும் எப்படி அமையும்? ஓப்பனா பேசுவார், மறைச்சு பேச தெரியாது. அதுதான் இவரது பலம், அதுதான் இவரது பலவீனம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ அல்சரோ, சரியா சாப்பிட மாட்டான், பொறுமை இல்லை, சாப்பிடும்போது பொறுமை இல்லாம சாப்பிடுவான். புத்திசாலியானவன், அன்பானவன். உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு கோவில் ஒண்ணு இருக்காமே, அந்த மூதாதையர்கள் நிறைய தானம் தர்மம் பண்ணியிருக்காங்களாமே, அது என்ன கோவில்மா? ஆமா, அது என்ன கோவில்? அது என்ன கோவில்? நீங்க டிவி பார்க்காதீங்க, என்ன பார்த்து பேசுங்க. எந்த கோயிலா? எங்க சார் இருக்கு? நீங்க உங்க குடும்பத்துல நிறைய தான தர்மங்கள் செஞ்ச ஒரு கோவில், உங்க மூதாதையர்கள், என்ன கோவில்? என்ன கோயில் தெரியல சார். அது ஒரு சிவன் கோவில். அந்த சிவன் கோவில்ல இருக்கிற அம்பாளுக்கு, துர்க்கைக்கு இவனை கூட்டிட்டு போயிட்டு நீங்க அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணீங்கன்னா உத்தியோகம், திருமண வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், அந்த கோபம், இது எல்லாமே போகும். 2ஆம் இடத்துல உள்ள செவ்வாய்க்கும் 2ஆம் இடத்துல உள்ள ராகுவுக்கும் இதுதான் சிறந்த பரிகாரம். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக கீதா மலர் ஈரோட்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்கம்மா, நீங்க சார் கிட்ட பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. சார் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 18/2/2010. 11:40 நைட்டுங்க. எந்த ஊர்ல? சார், கோபிச்செட்டிப்பாளையம் சார். ஓகே, வெரி குட். இது யாருடைய ஜாதகமா? பொண்ணோடது. ஓ, நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம். வெரி சூப்பர் ஆக்டிவ். ஆம்பளையா பிறக்க வேண்டியது, பொம்பளையா பிறந்துட்டா ரொம்ப பிரமாதமா இருப்பா. என்ன கோபம் ஜாஸ்தி, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாப்புல. இப்போ எந்த ஊர்ல இருக்காங்கம்மா? குருமந்தூர் மேட்ல இருக்கேங்க சார். ஈரோடா? ஆமாங்க ஈரோட்ல இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்குமா? சார், ஒரு 45 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படிங்களா? உங்களுக்கு திண்டல் முருகன் வேலாயுத சுவாமி கோவில் பக்கமா தூரமா? சார், தூரம் சார். அது எவ்வளவு தூரம் இருக்கும் சார்? அது எனக்கு தெரியலைங்க. உங்க வீட்டில் அதை கேட்டு பார்த்துட்டு அந்த முருகன் கோவிலுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. இவளையும் கூட்டுட்டு போய் முதல்ல அந்த திண்டல் வேலாயுத சுவாமி திருமுருகன் திருக்கோவிலுக்கு கூட்டு போனீங்கன்னா இவளுக்கு நல்ல படிப்புல கவனம், அற்புதமான எதிர்காலம், அரசாங்க உத்தியோகம், அது மட்டும் இல்லை நல்ல ஒரு தெளிவான சிந்தனை, இது அத்தனையும் வரும். ஓகே, வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.